ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரசங்கியை குறித்து நம்ம எல்லாருமே அறிந்த காரியம்தான். சாலமோன் ஞானி எழுதினதான இந்த புத்தகத்தில் அநேக அற்புதமான ஞானமான காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதில் முதலாவது சொல்கிற வார்த்தை, திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், அதாவது ஓடுறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓட்டப்பந்தயங்களில் ஓடுறவங்களையெல்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக அவங்க ஓடுறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு நாய் துரத்துதுன்னு ஓடினா கூட நம்மளால் ஒரு 10 அடிக்கு மேலே ஓட முடியாது, அதுக்குள்ளே நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அளவுக்கு ஓடுறதான அந்த வேகம் உள்ளவர்களோட வேகம் கூட போதாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. அதாவது எவ்வளவோ உலகத்தில் ஞானமாக செயல்படுறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களில் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இவ்வளோ ஞானமாக, இவ்வளோ திறமையாக, இவ்வளோ டேலண்டானலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஷைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை, கிடையாது. ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் வாய்க்காததுனால அவங்க நிறைய நேரம் தோல்விகளையே சந்தித்து, ஆனால் ஞானமாக தான் இருப்பாங்க. அவங்க செய்கிறதான அந்த காரியங்கள் வாய்க்காதது நிமித்தம் அவங்க அப்படி இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஐஸ்வர்யம் அடையணும் அப்படின்னு ஒரு சிலர் எவ்வளோ முயற்சி பண்ணுறதை பார்க்க முடியும். அப்படி முயற்சி பண்ணுறவங்க ஒரு சிறுக சிறுக சேர்த்து கடைசியில் ஏதாவது ஒரு டபுளாக அப்படியே திரும்பி வரும் அப்படின்னு சில திட்டங்கள் யாராவது அறிவித்தாங்கன்னா அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் டிவியில் நியூஸில் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அந்த நிறுவனம் கொஞ்ச நாள் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் டக்குன்னு அவங்க நல்லா நிறைய அமௌண்ட்டை சுருட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்வர்யம் அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணி தாங்கள் சேர்த்து வைத்த இந்த காரியங்களையெல்லாம் கொண்டு போட்டவங்க ஒன்றுமே இல்லாமல் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. ஒரு இடத்துல தயவு கிடைக்கணும்னா அதுக்கு வித்வான்களுடைய அறிவு தான் வேணும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அந்த இடத்துல நமக்கு அது நடக்கணும்னு இருந்தால் நடக்கும். அதுதான் அந்த அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன காரியங்கள் எவ்வளோ சிறப்பாக செஞ்சாலும், செய்ய தெரிந்திருந்தாலும், அது எல்லாம் ஷைன் பண்ணணும், வெளியே வரணும், உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ திறமையாக அவங்க செய்கிறதான காரியங்களை பார்க்குறோம். ஆனால் அதே அளவுக்கு திறமை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் வெளியே வராமையே அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதையே நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த சமயம் தேவ செயல் ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த திட்டங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நடக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் ஷைன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வசனத்தில் பார்க்குறோம். அதாவது இதில் நம்ம போதாது 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 அப்படின்னு பார்த்த உடனே அப்போ நம்ம இன்னும் அதிகமான முயற்சி பண்ணணும் அப்படின்னு மட்டும் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இது போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக அந்த காரியங்கள்லேயே பெருசாக போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை.
இந்த வசனம் கடைசி என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்போ தேவன் தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து நினைக்கிறது, நம்ம முயற்சி பத்தாது, நம்ம இன்னும் அதிகமான முயற்சி பண்ணணும், இன்னும் அதிகமாக முன்னேறணும், வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக முன்னேறணும் அப்படின்ட்டு. அதாவது சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் படிப்படியாக அவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நம்முடைய முயற்சியினால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் முயற்சியை அவங்க அதிகப்படுத்துவாங்க. தங்களுடைய நேரங்களை பிஸ்னஸில் அதிகமாக கொடுப்பாங்க. கடைசியில் ஆண்டவருக்கு அவங்க வந்து அவைலபிலிட்டி இல்லாமையே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முயற்சியினால தான் அவங்க முன்னேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தேடி, அந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தேடி அவங்க ஓடுறத வந்து நம்ம பார்க்க முடியுது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அதாவது பணம் உலகத்தில் நமக்கு தேவை தான். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் தேவையான ஒரு காரியமாக இருந்தாலும், பணம்தான் நமக்கு தேவை, பணமே பிரதானம் அப்படின்னு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓடவே கூடாது. அதை தான் நம்ம இந்த காரியங்கள் இந்த வசனத்தில் பார்க்குறோம். நமக்கு போதாது 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 அப்படின்னு ஓடுறது வந்து ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம அந்த வாஞ்சைகளை திருப்ப வேண்டியது அவசியம். நம்ம இப்போ இவ்வளோ நாட்கள் நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோமா, இது போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசிக்கிறோமா, இது போதாது, இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் நேரத்தை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம அது போதாது போதாதுன்னு முன்னேறணுமே தவிர, உலக பிரகாரமான காரியங்களில் இந்த பணம் எனக்கு போதாது, இந்த முன்னேற்றம் எனக்கு போதாது, வாழ்க்கையில் இவ்வளோ உயர்வு வந்துருச்சா, இது எனக்கு போதாது அப்படின்னு அதை நோக்கி ஓடுறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு நபரை பார்ப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுடைய அந்த பேர் லிஸ்ட்டு வந்து அதில் வந்து வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அந்த லிஸ்ட்டில் வரிசையாக வாசிச்சுக்கிட்டே வரும்போது, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. அதாவது அந்த யூதாஸ் காரியோத்து அவனுடைய அறிமுகமே எப்படி தான் இருக்குது, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடினதான அந்த யூதாஸ், அதாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 13வது அதிகாரம் 29வது வசனம் பார்த்திங்கன்னா தெரியும். யோவான் 13வது அதிகாரம் 29வது வசனம், யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அதாவது பணப்பை அவன் கையில் தான் இருக்குது, பணம் பணம்னு அவன் ஓடிக்கிட்டு இருக்கானே, ஆனால் அவன் கையில் தான் ஆண்டவர் அந்த பொறுப்பையே கொடுத்துருக்கிறாரு. அந்த பணப்பையே அவன் கையில் தான் இருக்குது. அவ்வளோ பணத்தையும் அவன் தான் பார்க்குறான், அவன் தான் செலவு பண்ணுறான், ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்கிறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாகிலும் கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறதான அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு நபராக அவன் இருக்கிறான். ஆனால் பணப்பை அவன் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் அதை வச்சுக்கிட்டு அதை வந்து செலவு பண்ணல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட அவனுக்கு பணம் மேலே இருந்த ஆசை போச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்னொரு ஒரு இடத்தையும் நம்ம பார்க்க முடியும். யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அந்த இடத்துல மரியாள் வந்து அந்த நலத தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவள் வந்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது அவன் சொல்கிற அந்த காரியம் 12வது அதிகாரம் 6வது வசனம்,
அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அதாவது தரித்திரரை குறித்து அவன் கவலைப்படலை, அதனால அவன் அப்படி சொல்லலை. அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவனுடைய நோக்கம் எல்லாமே எங்கே தான் இருக்குது அப்படின்னா, அந்த பணப்பைக்குள்ளே எவ்வளோ காசு வருது, எவ்வளோ நிறையுது, எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்றத அதை கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறதான ஒரு மனுஷனாக தான் அவன் இருந்தான். அதாவது நமக்கும் ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்படலாம். அந்த கொடுக்கப்படுகிற காரியத்தில் நம்ம கண்களை வைக்காதபடிக்கு அதை கொடுக்கிற தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். எப்பயுமே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருது அப்படின்னா, நம்மளை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போ நம்ம அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுறதுக்காக ஆண்டவருடைய உதவியை நம்ம கேட்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு, நான் இதுக்கு தகுதியான ஆள் தான், இன்னும் இந்த ஆசீர்வாதம் அதிகமாக பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசீர்வாதத்தையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த யூதாஸுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பணம் இருந்தாலும் அவன் அடுத்து கடைசியில் அந்த மத்தேயு கடைசி அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது 26:15 பாருங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதாவது ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவங்க விலை பேசுகிறாங்க. அந்த இடத்துல இவன் விழுந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு அடிமையை கொள்ளக்கூடிய விலையும் 30 வெள்ளிக்காசு அப்படின்னு கூட அந்த இடங்கள்ல அந்த சில இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். அப்போ அந்த ஒரு 30 வெள்ளிக்காசு தான் அவங்க ஆண்டவருக்கு மதிக்கவும் செய்கிறாங்க. அந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு வேணும், என்னுடைய பணப்பை நிறைஞ்சா போதும், ஆண்டவரை காமிச்சு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு அவன் அந்த ஒரு காரியத்தில் பணம்ன்ட்டு அதை நோக்கி அவன் போனதுனால அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு அவன் வாழ்ந்தானா அப்படின்னா இல்லை, ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் மனசாட்சியில், அதாவது மத்தேயு 27:3வது வசனம் பார்த்தா, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவன் பேசும்போது, எங்களுக்கு என்ன, அது உன்பாடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை எரிஞ்சு போட்டு அவன் போய் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை பார்க்குற நம்ம எந்த காரியத்தில் நம்ம மனசை வைக்கிறோம், நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது அப்படின்றத தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அதில் இருக்கிறோமா, இல்லைன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிற தேவனை நோக்கி பார்க்குறோமா? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லாதபடி இந்த யூதாஸ் ஒரு தவறான உதாரணம். அவனை போல் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் செய்யவே கூடாது. ஒரு சின்ன ஒரு கதையை பார்த்துட்டு நம்ம இந்த நாளில் வேத வசனத்தை நிறைவு செய்வோம். அதாவது ஒரு பறவை காக்கா எல்லா பறவைகளையும் பார்த்துச்சு. கொக்கை பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இப்படி முழுக்க கருப்பாக இருக்கிறோம், ஆனால் இந்த கொக்கு இவ்வளோ வெள்ளையாக இருக்கே, அப்படியே தூய்மையாக அப்படி ஒரு கலரில் இருக்குது. அது போய் வயலில் சேத்துக்குள்ளே நின்று மீனை பிடிச்சி தின்னாலும் பூச்சிகளை பிடிச்சி தின்னாலும் அது வெள்ளை வெளியேர்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த காக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கொக்குக்கிட்ட போய் ரொம்ப புகழ்ந்து அதை பேசிச்சு. நீ எவ்வளோ அழகாக இருக்க, எவ்வளோ வெள்ளையாக இருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிச்சு. அப்போ அந்த கொக்கு சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, என்னை போய் இவ்வளோ பாராட்டுறியே, கிளியை பாரு, கிளி எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது, அதோட அந்த அழகு எப்படி இருக்குது பாரு,
இன்னும் பஞ்சவர்ண கிளிலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதை போய் பாரு, நீ என்ன போய் பெருசாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே இது அடுத்தது கிளிக்கிட்ட போய் பேசிச்சான் காக்கா. நீ இவ்வளோ அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லி பேசும்போது கிளி சொல்லிச்சான், என்ன போய் அழகுன்னு சொல்கிறியே, மயிலை போய் பாரு, மயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு, அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அது தோகையை விரித்து ஆடிச்சுன்னா அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி உடனே இந்த காக்கா வந்து ஓ இதை விட அழகானது மயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட போச்சான். மயில் உண்மையாகவே தன்னுடைய தோகையை விரித்து ஆடும்போது நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு சந்தோஷத்தோடு மயில்கிட்ட போய் பேசிச்சான், உன்னுடைய தோகையில் இருக்கிற இவ்வளோ கலர்ஃபுல்லான காரியங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும், எவ்வளோ நிம்மதியாக இருப்ப, நீ எத்தனை பேர் உன்னை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்லும்போது மயில் சொல்லிச்சான், நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னை மாதிரி ஒரு சுதந்திரம் ஒரு காகத்தை போல் நான் இருந்திருக்க மாட்டேனான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காகத்தை யாருமே பிடிக்க மாட்டாங்க, அது கருப்பாக இருக்குது அப்படின்றதுனால. அது நினச்ச நேரத்துக்கு பறக்கலாம், சாப்பிட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதை யாருமே பிடிச்சி வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பாரு, இந்த ஜூவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜூவில் வருகிற மக்களுக்கு முன்னாடி நான் தோகையை விரித்து காமிச்சாதான் சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறையின் வாழ்க்கையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் இந்த காகத்துக்கு உணர்வு வந்துச்சான், இந்த மயிலுக்கு இல்லாத அழகு நமக்கு இருக்கிற அழகு நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றது. அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்திருக்கிற சூழ்நிலைகள், இது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நம்ம நினச்சி தேவனை துதிக்க 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 ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இல்லாமல் இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், தேவன்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு ஆசீர்வாதத்தை நம்ம தேடி ஓடனோன்னா நம்மளால் ஷைன் பண்ணவே முடியாது. இந்த பிரசங்கி ஆரம்பத்தில், இந்த பிரசங்கியில் அந்த வசனத்தில் நம்ம பார்த்த மாதிரி அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்ன மாதிரி, அதாவது எவ்வளவோ காரியங்கள் முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க கூட அதை முடிக்க முடியாமல் திணறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஆரம்ப நாட்களில் நாங்கள் கார் வாங்கும் பொழுது, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு சின்ன மாருதி 800 தான் வாங்கினோம். அதுவும் ஒரு 30,000 ரூபாய்க்கு. அதில் எவ்வளவோ ஃபால்ட்டு, பழைய கார் அப்படி வாங்கினோம். அந்த டைமில் எங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்த, எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு குறைஞ்சிது. உடனே அவர் லோனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தார். அந்த சகோதரனுக்கும் இந்த காரியத்தை செய்யணும், நம்மளும் கார் வாங்கணும்னு ஆசை. அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டர், எவ்வளவோ பணம் புரளுது அவருக்கு செய்ய முடியாத காரியம் இல்லை, அவர் புதுசாகவே வாங்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள ஒரு சகோதரன். அவரும் அதிகமாக கார் வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தார், அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தார். ஆனால் கார் வாங்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள், ஏன் கார் வாங்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, இல்லை அது வேண்டாம், ரொம்ப செலவாகும் அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னார். அதாவது பணம் இருந்தால் கூட அது செய்ய முடியும் அப்படின்றது வந்து தேவ செயல் நேரிட்டால் தான் அது நடக்கும் அப்படின்றத அந்த நாளில் நான் உணர்ந்து கொண்டேன். அது மாதிரி நமக்கு இந்த திறமை இருக்குது, இந்த ஞானம் இருக்குது, இதை செஞ்சிடலாம், சாதிச்சிடலான்னு நம்ம நினைக்கவே முடியாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வேண்டும். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அதனால் அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்வோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் கூட அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் இந்த காரியங்களை தியானிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாதி தேவனே அப்பா, நீங்கள் எங்களப்பா இம்மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன், இனிமேலும் நடத்துங்க ராஜா. நாங்கள் எந்த விதத்திலும் ஆசீர்வாதங்களுக்கு நேராய் ஓடாதபடி, பணத்திற்கு பின்பாக ஓடாதபடி, அந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற
ஓடுகிற தேவனுக்கு பின்பாக ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்ற அந்த வேத வார்த்தையின்படியாக உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. எங்களை உயர்வின் பாதைக்கு நேராக தேவன் வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட மாலையில் வேத பாட வகுப்பு இருக்கிறது. நேரடியாக சபையிலே வந்து கலந்து கொள்ள முடிந்தவர்கள் எல்லாரும் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ள முடியாதவர்கள், தூரமான இடங்களில் இருக்கிறவர்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ளுங்கள். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.